வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிராண்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மேக்ஸு. பேக்கிங் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்கிறாங்க. மேலே லேமினேட் கோட்டிங் மாதிரி அதான் பேக்கிங் கவர் சீல் பண்ணியிருக்கிறாங்க. பாக்ஸில் இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா டாக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 hours. மியூசிக் ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 hours வரைக்கும் நீங்கள் மியூசிக் வந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 15 to 20 meters வரைக்கும் இது டிஸ்டன்ஸ் வந்து கவரேஜ் ஆகுது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் மெல்லிசான பிளாஸ்டிக்கில் ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் இயர்பட்ஸு, அதுக்கப்புறம் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் பேங்க் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பவர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு மேனுவல் கைடும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ட்ரேல இருந்து அந்த பவர் கேஸை வந்து வெளியே எடுக்கலாம். அதை எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக ஹெட்ஃபோன் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஏர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பின் இருக்கும். அந்த பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பவர் கேஸில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான பின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லெட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து நம்ம வந்து காதில் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி அதில் வந்து லெட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ரைட்டு அது அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த கேஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் சீல் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப திக்னஸான ஒரு பேப்பரில் தான் பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பவர் கேஸில் வந்து மேலே வந்து சீல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பாலிகார்பனேட் மெட்டீரியல் நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபுக்காக, அதாவது தண்ணி வந்து உள்ளே இறங்காத அளவுக்கு மேலே வந்து கிளியர் மெட்டீரியல் வந்து மேலே வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இயர்பட்ஸை வந்து நீங்கள் பவர் பேங்கில் அதில் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிக்கும். ஸோ சார்ஜ் ஏறும்போது உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் அந்த இயர்பட்ஸில் வந்து பிளிங்க் ஆகும் லைட் வந்து. அதாவது இது வந்து ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் கேஸில் உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல யூனிக்காக நல்லாவே இருக்குது. சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்இடி டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இந்த டிவைஸில் இருந்து நீங்கள் அந்த இயர்பட்ஸை வெளியே எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கனெக்ட் ஆகிடும். இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ப்ளூடூத்தோட உங்கள் ஃபோனோட கனெக்ட் ஆகிடும். நீங்கள் இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கால் வரும்போது ஒன் டைம் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கால் அட்டன் ஆகிடும். இதில் வந்து டச் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் அதே இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மறுபடியும் இது ஆன் ஆகிடும். சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது கிடையாது. இது ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். வாங்கும்போது என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees. இதில் நீங்கள் தொடர்ந்து ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 hours தான் இதில் வந்து பேட்டரி பேக்கப் இருக்குது. அது மட்டும் இல்லை வர கால்ஸே இல்லை, நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 4 hours வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை நிற்கிது. இதில் பேட்டரி பேக்கப் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்கன்னா 400 rupees வாங்கினதுக்கு ரொம்ப ஒர்த்துனே சொல்லலாம். இந்த சேனலில் கேட்ஜெட்டு, அக்சசரிஸு, எலக்ட்ரானிக் டிவைசஸ் இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ மட்டும் தான் இந்த சேனலில் வந்து அப்லோட் ஆகும். உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கேட்ஜெட்டோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.